விருச்சிக ராசிகளுக்கு ராசி செவ்வாய் ராகுவோடு இணைக்கிறார். விருச்சிக ராசிகள் தங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. ராசிக்கு 7 குரு இருக்கிறார். திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களும் திருமணம் நடக்கும். குருபலம் வந்துடுச்சு. விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கும் திருமணம் நடக்கும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் திருமணம் நடக்கும். ஆறாம் இடத்தில் புதன் இருக்கிறார். 8ஆம் புதன் 6ஆம் இடத்தில் இருக்குது. சிறப்பு தான். கடன் தேவைப்படுறது கடன் கிடைக்கும். பத்தாவது சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகம், பதவி உயர்வு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசிகளுக்கு 2ஆம் அதிபதி குரு, 10ஆம் அதிபதி சூரியன். குருவும் சூரியன் சேர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வும் கிடைக்கும். சுக்கிரன் அங்கே சேர்ந்து விடுவார். குரு சூரியன் சுக்கிரன். மனைவி மூலம் வருமானம் வரும். மனைவியால் ஆதாயம் இருக்கும். மனைவி மூலம் சொத்துக்கள் சேரும். வேலை இல்லாத விருச்சிக ராசிகளுக்கு முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும். உங்கள் தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தந்தை மூலம் வருமானம் உண்டு. பயணத்தில் கேது இருக்கிறார். ஆன்மீக யாத்திரை செல்வீர்கள். குரு அந்த இடத்தை பார்க்கிறார். குரு அந்த இடத்தை பார்க்கிறார். நீங்கள் ஆன்மீக யாத்திரை செல்வீர்கள். குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இளைய சகோதரர் மூலம் உதவி கிடைக்கும். சிறு பயணத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு நல்ல வருமானம் வரும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல வருமானம் வரும். அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணால் அரசாங்க வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம். நல்ல வருமானம் வழக்கம். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது.